கோத்திரத்திலேயே யோசேப்புக்குரிய குடும்பம் என்று சொல்லுகிற அந்த இடத்திலேயே நமக்கு என்ன செய்யலாம்? யோசுவா என்கிறதான அந்த இடத்துலையே யாரை பார்க்கலாம்? சிம்சோனுங்கிறவனுக்கு ஏற்றதான பொண்ணு தன்னுடைய குளத்திலே பார்க்கலாம்ப்பா, வேற குளம் வேண்டாம்ப்பா. பிள்ளைகள் கேட்குதா? தன் கண்ணுக்கு பிள்ளைகளுக்கு பிடித்தமாயிருச்சு, 4 பல்ல காட்டியாச்சுன்னு சொன்னால் ஆம்பளைட்டையும் அடங்கிறது, பெண்கள்கிட்டையும் அடங்கிறது. கடைசியில் பார்த்தா 2 பேரும் அப்பா அம்மாட்ட சொல்லாமல் வீட்டை விட்டு என்ன செய்கிறது? வெளியே ஓடும். இது தவறான வாழ்க்கையில் நடந்து சீரழிந்த பிற்பாடு என்ன செய்கிறது? திரும்ப அம்மாவை கூப்பிடுது, அப்பாவை கூப்பிடுது. எப்படி போவாங்க? அம்மா அப்பா சொல்ல கேட்காம கைவிடப்பட்டதான பிள்ளைகளாக இன்றைக்கு உள்ள சிறிய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சாதாரணமாக 12 வயதில் 11 வயதில் சமையக்கூடிய பெரிய பிள்ளைகள் ஆகக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய 14 வயதிலேயே வாழ்க்கையில் உள்ளதான தவறுதலை அனுபவித்து தெருவில் நின்று தவறான ஜீவியத்திற்கு, அதாவது முதியவர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய விலைக்கிரயமாக பேசி அவர்கள் ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபாய் என்று சொல்லி சென்னையில் மட்டுமல்ல எல்லா மாவட்ட மாநிலங்களிலும் உள்ள தலைநகரங்களில் தவறுதலாக நடக்கிறது. எத்தனை வயது உள்ள பிள்ளைகள்? 11 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகள், 14 வயசுக்கு உள்ள 17 வயசுக்குள்ள சிறுமிகள். இந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறது. அருமையான இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவது எப்படி? இந்த பிள்ளைகள் மட்டும் இப்படி பாதிக்கப்படுகிறார்கள். இன்னும் பையங்க என்ன செய்யறான்? இந்த பிள்ளைகளை நம்பி வேற பிள்ளைகளை நம்பி அவனும் என்ன செய்யறான்? வீட்டை விட்டு தாய் சொல்ல கேட்காம, தகப்பன் சொல்ல கேட்காம தன் கண்ணுக்கு பிரியமானவர்களோடு கூட போய் விடுகிறான். கடைசியில் பார்த்தா வழி தெரியலை, வேலை கொடுக்க மாட்டேங்கான். சிறு பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? வேலைக்கு அமர்த்தக்கூடாது. அப்படி வேலைக்கு வச்சு 50,000 ரூபா ஃபைன். அந்த கம்பெனிக்கு எவ்வளோ ரூபா ஃபைனு? 50,000 ரூபா ஃபைன். சிறு பிள்ளைகளை வேலைக்கு வைத்தான். அருமையானவர்களே, இப்படிப்பட்டதான சிக்கல்கள் இருக்கிறது இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. இவர்கள் ஆபாச காட்சிகளையும் நிர்வாண காட்சிகளையும் கண்டு உலகத்தினுடைய காரியங்களில் மயங்கி கண்களுக்கு இச்சையானதும் கண்களுக்கு பிரியமானதையும் தங்கள் பின்தொடர ஆரம்பித்து விடுகிறார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்டதான வாழ்க்கையில் சிம்சோன் போக ஆரம்பித்தார். ஆனால் தேவன் என்ன செய்தார்? அந்த சிம்சோன் அந்த வழியிலிருந்து விலக அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், தகப்பனாரும் தாயாரும். ஆனால் இவன் கேட்கவில்லை. திரும்பவும் திம்னாத் சேரிப்பான்னு சொல்லக்கூடிய இடத்துல இவனுடைய வாழ்க்கையை என்ன செய்தான்? மறுபடி வேறொரு பெண், இந்த பெண்ணை என்ன செஞ்சுட்டாங்க? இந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி ஒரே ஒத்த காலில் நின்னான். கடைசியில் கல்யாணம் முடித்தான். கல்யாணம் முடித்து கடைசியில் என்ன நடந்தது? அந்த பெண்ணுக்காக போய் பேசி அந்த கல்யாணம் முடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் நடந்திருக்கு. முழுவதும் நடந்திருக்கா, சந்தர்ப்பம் நடந்திருக்கா, வாய்ப்பு நடந்திருக்கான்னு தெரியலை. இவன் போகிற வழியிலே ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஒரு சிங்கம் வந்துச்சு. அந்த சிங்கம் என்ன செய்தது? மிகுந்த கோபத்தோட இளமையான சிங்கமாக இருந்தது. அந்த சிங்கம் இவன் மேலே என்ன செய்தது? பாய்ந்தது. இவன் என்ன செய்தான்? அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது மாதிரி அதை பிடிச்சி என்ன செய்தான்? கிழித்து போட்டுட்டான். அந்த உடனே இவன் அப்பாட்டையும் சொல்லலை, அம்மாட்டையும் சொல்லலை. சிங்கம் இப்படி வந்துச்சு, என்னை தாக்க ஆரம்பிச்சுது, நான் என்ன செய்தேன்? சிங்கத்தை கிழித்து போட்டுட்டேன்னு யார்கிட்ட சொல்லலை. தான் கண்ணு இல்லைன்னா போகிற வழியில் பேச்சுவார்த்தை அம்மா நம்ம இவன் பார்த்த பொண்ணை பேச்சுவார்த்தை நடத்த முடியாது இல்லையா? நிச்சயார்த்தம் நடத்த முடியாது இல்லையா? அதனால இவன் என்ன செய்யலை? அம்மா அப்பாட்ட சொல்லலை. சரி, அங்கே போனால் பேச்சுவார்த்தையில் எல்லாம் பேசி பார்த்தாங்க. சரி, அடுத்த ஒரு தேதி குறிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்தாங்க? திரும்ப வந்தாங்க. திரும்ப வருகிற நேரத்தில் இவன் என்ன செய்கிறான்? ஆமாம், நம்ம அன்னைக்கு சிங்கத்தை பிச்சு கிழிச்சு போட்டோமே, அது சிங்கம் எப்படி இருக்குன்னு போனால் அங்கே சிங்கத்துக்குள்ளே என்ன இருக்குது? தேன் இருக்குது, தேன் கூடு இருக்குது. தேனும் இருக்குது, தேன் கூடும் இருக்குது. அப்போவே என்ன செய்கிறான்? செத்த மிருகத்தை தொடக்கூடாது, செத்த இடத்துக்கு போகக்கூடாது. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? செத்ததை போய் பார்க்கணும்னு போகிறான். அங்கே பார்க்க போகிற நேரத்தில் என்ன இருக்குது? அந்த சிங்கம் செத்து கிடக்கு. அந்த சிங்கம் செத்து கிடக்கிற இடத்துல சிங்கத்தின் மேலேயே என்ன தேனீக்கள் என்ன செய்யுது? தேன் கூட்டை வைத்து அழகாக பல தட்டுகளை வைத்து நன்றாக தேன் கூடு ஆயத்தமாக இருந்தது. அவன் எல்லாம் அந்த தேனை எப்படி விலக்கி விட்டு அந்த தேன் தட்டுகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படி சாப்பிட்டுட்டு ருசி பார்த்துட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன செய்கிறான்? சந்தோஷப்பட்டு வருகிறான். அருமையானவர்களே, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் உன்னை சுற்றும் போது அதற்கு நீ அடிமையாகக்கூடாது. இந்த உலகத்தில் பலர் உன்னை என்ன செய்வார்கள்? சுற்றி வருவார்கள். உனக்கு தேன் போல இருக்கும். ஆனால் தேன் போல உன்னுடைய வாழ்க்கையை இன்பமாக கொண்டு போவதற்கு இருக்கும்.
உன் நாவுக்கோ, உன் பேச்சுக்கோ, உன் காதுக்கோ, உன்னுடைய கண்களுக்கோ அது தேனிலும் இனிமையாக கூட இருக்கலாம். ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது? தேவன் எதை புசிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ அதை புசிக்க கூடாது. அல்லேலூயா.